கல்வி பொதுத்தராதர சாதாரணதர பரீட்சைக்கு தோற்றுகின்ற மாணவர்களுக்காக LMDM யூனிட்டின் அலகினால் தயாரிக்கப்படுகின்ற பாடங்களின் வரலாற்று பாடம் மாதிரி வினாத்தாள் 2 தொடர்பாக இன்று கலந்துரையாடுவோம். இதில் முதல் இன்றைக்கு மாதிரி வினாத்தாள் பேப்பர் மாதிரி வினாத்தாள் 2 பகுதி 1க்கான வினாக்கள் தொடர்பாக பார்க்கலாம். இது உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி வரலாறு பேப்பர் 2 பகுதியாக கொண்டது. வரலாறு பகுதி பேப்பர் 1 பகுதி பேப்பர் வினாப்பத்திரம் 1 வினாப்பத்திரம் 2. நாங்கள் இதில் வினாப்பத்திரம் 1 பேப்பரை பார்க்க போகிறோம். உங்களோட வினாப்பத்திரம் 1 40 வினாக்கள் தரப்படும். அதுக்குரிய நேரம் 1 மணித்தியாலம். நாங்கள் ஏற்கனவே கலந்துரையாடும்படி அதுக்கு ஒரு புள்ளடித்தாள் தரப்படும். அதில் நீங்கள் சரியான விடைக்கு நேர புள்ளடியால் மார்க் பண்ணுவீங்க. பேனவா வைத்தால் சிறப்பாக இருக்கும். அதன் அடிப்படையில் ஒவ்வொரு சரியான விடைக்கும் உங்களுக்கு 2 புள்ளிகள் வழங்கப்படும். அப்போ அது 40 வினாக்களுக்குரிய மொத்த புள்ளி 80 உங்களுக்கு பகுதி 1க்கு பேப்பர் வினாப்பத்திரம் 1க்கு வழங்கப்படும். அப்போ மாதிரி பரீட்சை 2 தொடர்பாக பார்க்கலாம். அதில் வினா 1 இலங்கையின் வரலாற்றை எடுத்து கூறும் மிக பழமையான உள்நாட்டு இலக்கிய மூலாதாரமான நூல். உள்நாட்டு இலக்கியம் கேட்டிருக்குது. அடுத்தது மிக பழமையான நூலும் கேட்டிருக்கிறேன். அதில் பார்த்தோம்னா பூஜாவலிய சூழவம்சம் பௌத்த சமய வரலாற்றை கூறுகின்ற நூலாக காணப்படுகின்றது. அடுத்தது தீபவம்சம், மற்றது மகாவம்சம். இந்த தீபவம்சம் தொடர்பாக நீங்கள் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும். இந்த தீபவம்சம் இலங்கையின் வரலாற்றை கூறுகின்ற மிக பழமையான நூலாக காணப்படுகின்றது. அப்போ தீபவம்சம் கிறிஸ்துக்கு பின் தீபவம்சம் இலங்கையின் மிக பழமையான நூல். அதாவது கிறிஸ்துக்கு பின் 4ஆம் நூற்றாண்டளவில் எழுதப்பட்ட தகவல்களை உள்ளடக்கிய நூலாக இந்த தீபவம்சம் காணப்படுது. புத்தர் இலங்கைக்கு வருகை தந்ததிலிருந்து மகாசேன மன்னனுடைய ஆட்சி காலம் வரை இந்த தீபவம்சத்தில் குறிப்பிடப்பட்டது காணப்படுது. அந்த தீபவம்சத்தில் உள்ள குறைபாடு என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குறிப்பிடப்பட்டுகின்ற வரலாற்று தகவல்கள் மிகவும் சுருக்கமாக குறிப்பிடப்படுறது இந்த தீபவம்சத்தின் ஒரு குறைபாடாக காணப்படுது. அடுத்தது மகாவம்சத்தை பார்த்தீங்கன்னா, இலங்கையின் வரலாற்றை தொடர்ச்சியாக தருகின்ற ஒரு நூலாக காணப்படுது. தொடர்ச்சியாக தருகின்ற உள்நாட்டு இலக்கிய மூலாதாரமாக காணப்படுது. அதை எழுதிய தேரர், அவருடைய எழுதிய பிரிவேனா, அந்த மகாவம்சத்துக்கு எழுதப்பட்ட விளக்கவுரை, அந்த விளக்கவுரைக்கு வழங்கப்பட்ட பெயர் எல்லாம் முதலாவது வினாத்தாளில் கலந்துரையாடி இருக்கின்றோம். அதன் அடிப்படையில் இலங்கையின் வரலாற்றை எடுத்து கூறுகின்ற மிக பழமையான உள்நாட்டு இலக்கிய மூலாதாரம் என்றது தீபவம்சம் சரியானபடியாக காணப்படுகின்றது. இது தொடர்பாக வந்த கடந்த கால வினாக்களை பார்த்தோம்னா 2016 MCQ கேட்டிருக்கிறோம். வம்சத் பகாசினி என்பது எந்த வரலாற்று நூலுக்கு எழுதப்பட்ட உரை நூல்? டீகாவ. அந்த உரை நூலுக்கு டீகாவ என்ற பெயர். அப்போ அது கேட்டிருக்குது. அதில் தீபவம்சம், நாங்கள் தீபவம்சத்தை பார்த்து கிறிஸ்துக்கு பின் 4ஆம் நூற்றாண்டளவில் இலங்கையில் எழுதப்பட்ட மிக பழமையான வரலாற்று நூல் என்று பார்த்தோம். அடுத்தது போதி வம்சம் போதி மரம் தொடர்பானதாக காணப்படுது. தூபவம்சம் பௌத்த சமய மரம் காணப்படுது. இதன் அடிப்படையில் வம்சத் பகாசினி என்பது டீகாவ மகாவம்சத்தின் 1வது பாகத்துக்கு எழுதப்பட்ட உரை நூலாக காணப்படுது. அந்த உரை நூல் டீகாவ என்று அழைக்கப்பட்டது. அதில் இது தொடர்பாக வந்த 2017 MCQ முதலாவது வினா கிறிஸ்துக்கு பின் 4ஆம் நூற்றாண்டளவில் எழுதப்பட்டமை. கிறிஸ்துக்கு பின் 4ஆம் நூற்றாண்டளவில் எழுதப்பட்டமை, தகவல்கள் சுருக்கமாக குறிப்பிடப்பட்டுள்ளமை, இந்நாட்டின் பழமையான வம்சக்கதை ஆக அமைந்துள்ளமை போன்ற விடயங்கள் எந்த மூலாதாரத்துடன் தொடர்புடையவை என்று கேட்கப்பட்டிருக்கு. முதலாவது விட மகாவம்சம். மகாவம்சம் கிறிஸ்துக்கு பின் 5ஆம் 6ஆம் நூற்றாண்டுகளில் எழுதப்பட்ட நூலாக காணப்படுது. இது ஒரு தொடர் இலக்கியம், இலங்கை வரலாறை கூறுகின்ற தொடர்ச்சியாக கூறுகின்ற ஒரு நூலாக காணப்படுது. தீபவம்சம் மற்ற தாது வம்சம் போதிவம்சம் பௌத்த சமயத்தோட தொடர்புடையது. அப்போ இதுக்கு சரியான விடையாக தீபவம்சம் காணப்படுது. அது கிறிஸ்துக்கு பின் 4ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்டது. அதில் நாங்கள் என்ன குறைபாடு என்றால் தகவல்கள் சுருக்கமாக குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் இலங்கை தொடர்பாக மிகவும் பழமையான வம்சக்கதையாக காணப்படுகின்றபடினால அந்த வினாக்குரிய விடையாக தீபவம்சம் காணப்படுது.
அடுத்த கேள்வி, இந்த நாட்டின் பௌத்த சாசன வரலாற்றுக்கு முதல் இடம் வழங்கி எழுதப்பட்டுள்ள நூலானது என்று கேட்டு கிடக்கு. இந்த வினயாட்டகதா தீபவம்சம் மகாவம்சம் என்பன எழுதப்படுவதற்கு முற்பாடு முதல் எழுதப்பட்ட நூல்களில் ஒன்றதாக காணப்படுது. ராஜவலிய அரச நிர்வாகம் தொடர்பானதாக காணப்படுது. ராஜரத்னஹரயம் அப்படி பௌத்த சமயத்தோட தொடர்புடைய நிர்வாகத்தோட தொடர்புடையதாக காணப்படுது. அப்போ இதில் கேட்கப்பட்ட கேள்வி, பௌத்த சாசன வரலாற்றுக்கு முதலிடம் வழங்கி எழுதப்பட்ட நூல் என்ற அடிப்படையில் நிக்காய சங்கிரக அந்த நூலாக காணப்படுது. அடுத்த வினா பாஸ் பேப்பர். இது தொடர்பாக அந்த பாஸ் பேப்பரை பார்த்தோம்னா 2018 கேட்டிருக்கு. மகாவம்சம் சிறப்புக்குரியதாய் அமைவது எம்சிக்கு 4 வினாக்கள் சிறப்பட்டிருக்கு. 4 விடைகள். ஒன்று, அரசியல் மற்றும் மத தகவல்களை தொடர்ச்சியாக கொண்டிருப்பதனால் ஆகும். 2வது விடை, சமகால நிகழ்வுகளை பதிவு செய்திருப்பதனால் ஆகும். 3வது, மிக பழமை வாய்ந்த வம்சக்கதையாக அமைந்திருப்பதனால் ஆகும். அடங்கியுள்ள தகவல்கள் நம்பகத்தன்மையுடையதாக இருப்பதனால் ஆகும் என்று சொன்னேங்க. இதில் மிக பழமை வாய்ந்த வம்சக்கதையாக இருந்தது நாங்கள் தீபவம்சம் என்று. சமகால நிகழ்வுகளை பதிவு செய்திருப்பதை விட பொதுவாக அரசியல் மற்றும் மத தகவல்கள் தொடர்ச்சியாக கொண்டிருப்பதனால் நாங்கள் இலங்கையின் வரலாற்றை தொடர்ச்சியாக தருகின்ற நூல், இலங்கையின் வரலாற்றை தொடர்ச்சியாக தருகின்ற உள்நாட்டு இலக்கிய மூலாதாரமாக இருப்பது மகாவம்சம் என்று பார்த்தினாங்க. அப்போ அதுக்கு சரியான விடையாக 1வது விடை அமைந்துள்ளது. அடுத்த 3வது வினாவாக கேட்கப்பட்டிருந்தது, இலங்கையின் வரலாற்றை கேட்கும்போது பின்வரும் எக்காலகட்டத்துடன் தொடர்பட்ட விதத்தில் தூதுகாவியம், புகழ்காவியம், போர்க்காவியம் ஆகிய மூலாதாரங்கள் முக்கியத்துவமுடையனவாய் விளங்குகின்றன என்று சொன்னால், அது பொன்னொருவை காலம் தொடக்கம் தம்பதினியா காலம் வரை ஒரு விடை தந்திருக்கு. அடுத்தது தம்பதினியா காலம் தொடக்கம் கம்பளை காலம் வரை 2வது விடை. 3வது கம்பளை காலம் தொடக்கம் கோட்டை காலம் வரை தந்திருக்கு. 4வது விடை கோட்டை காலம் தொடக்கம் கண்டி காலம் வரை. இப்போ இலங்கையின் வரலாற்றை கேட்கும்போது பின்வரும் எக்காலகட்டத்துடன் நினைக்க தூதுகாவியம், புகழ்காவியம், போர்க்காவியம் ஒன்று கோட்டை காலம் தொடக்கம் கண்டி காலம் வரையானதாக காணப்படுகின்றது. அதில் எம்சிக்கு 2019 கேட்கப்பட்டிருக்கு. அனுராதபுர காலத்திலிருந்து கோட்டை காலம் ஆரம்பமாகும் வரையான வரலாற்றை கேட்கும்போது அதற்கு உதவும் தேசிய இலக்கிய மூலாதாரங்கள் பெருமளவில் எந்த நோக்கத்தை அடிப்படையாக கொண்டிருந்தன. அதாவது இந்த நூல்களோட அடிப்படை நோக்கம் பொருளாதாரம், சமூகம், அரசியல். கோட்டைகால மாதிரியான வரலாற்றை கேட்கறதுக்கு சமயம் இருக்கலாம், பொருளாதாரம், அரசியல், சமூக காரணிகள் இருந்தாலும் பெருமளவு முக்கியத்துவம் உடையதாக இருந்தது சமயம். அதுக்குரிய விடையாக சமயம் இருக்குது. 2வது வினா, அந்த மாதிரி வினாத்தாள் 2 பகுதி வினாபத்திரம் 1 2வது வினாவை பார்த்தோம்னா, இதாகலத்தீவு அன்றைய இலங்கை என்ற நூலின் ஆசிரியர். 4 விடை தந்திருக்கு. ராபர்ட் நாக்ஸ், பிலிப்ஸ் பல்டியஸ், பாகியன், இபன் பதூதா தந்திருக்கு. இதில் பார்த்தோம் என்று சொன்னால், பாகியன் தேரர் சீனாவை சேர்ந்தவர். இதில் 5 பேரும் இலங்கைக்கு வருகை தந்து இலங்கை தொடர்பான வரலாற்று ஆதாரங்களை முன்வைத்தவர்களாக காணப்பட, இவர்கள் இலங்கைக்கு வருகை தராது இலங்கைக்கு வருகை தந்தவர்களிடமிருந்து தகவல்களை கேட்டறிந்து அறிக்கைகள் எழுதியவர்களாக காணப்படுகிறார்கள். அதில் இலங்கைக்கு வருகை தந்தவர்கள் பாகியான் தேரர், இபன் பதூதா, ரிபைரோ, பிலிப்ஸ் பல்டியஸ், ராபர்ட் நாக்ஸ் இவ்வளோ பேரும் இலங்கைக்கு இலங்கை தொடர்பான தகவல்களை குறிப்பிட்டவர்களாக காணப்படுகிறார்கள். இதில் பாகியன் தேரர் சீனாவில் இருந்து அவரால் எழுதப்பட்டது தேச சஞ்சார அறிக்கை. இபன் பதூதா அரேபியாவில் இருந்து வந்தவர். இவர் வந்த காலம் கம்பளை காலம். இவரால் எழுதப்பட்டது தேச சஞ்சார அறிக்கை, அதாவது இபன் பதூதாவின் தேச சஞ்சார அறிக்கை. அடுத்தது ரிபைரோ போர்த்துகல் நாட்டை சேர்ந்தவர். ரிபைரோவின் இலங்கை வரலாறு. இல்லை பிலிப்ஸ் பல்டியஸ் ஒல்லாந்து நாட்டை சேர்ந்தவர். பல்டியஸின் இலங்கை வரலாறு. ராபர்ட் நாக்ஸ் கண்டி ராசதானி காலம், அதாவது 2ஆம் ராஜசிங்கன் காலத்தில் இலங்கைக்கு அவரால் சிறை வைக்கப்பட்டவர். அவரால் எழுதப்பட்ட நூல் அன்றைய இலங்கை இதாகலத்தீவு. அதன் அடிப்படையில் கேட்கப்பட்ட வினாவை பார்த்தோம்னா, எகாலத்தீவு அன்றைய இலங்கை என்ற நூலின் ஆசிரியர். அப்போ இவ்வளோ 4 பேருமே இலங்கைக்கு வருகை தந்தவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் இதாகலத்தீவு அன்றைய இலங்கை என்ற நூலை எழுதியவராக ராபர்ட் நாக்ஸ் காணப்படுகின்றார். அதன் அடிப்படையில் இந்த வினாவுக்குரிய சரியான விடையாக ராபர்ட் நாக்ஸ் காணப்படுகிறார்.
இது தொடர்பான பாஸ் பேப்பரை பார்த்தோம்னா 2016 MCக்குள்ள 3வது வினாவாக கேட்கப்பட்டிருக்கு. தனது அனுபவத்திலிருந்து கண்டிராட்சியம் தொடர்பான தகவல்களை கொண்ட நூல் ஒன்றை எழுதியவர். நாங்கள் ஏற்கனவே பார்த்த என்ற அடிப்படையில் அதுக்குரிய விட வந்து ராபர்ட் நாக்ஸ். அடுத்தது 3வது வினா, இலங்கையின் வரலாறு தொடர்பாக தகவல்கள் அடங்கிய கிரேக்க அறிஞரான அரிஸ்டோட்டலினால் எழுதப்பட்ட நூல் என்று கேட்கப்பட்டிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா இண்டிகா வந்து மெகதினிஸால் எழுதப்பட்டது, டிமெண்டோ அரிஸ்டோட்டலால் எழுதப்பட்டது, பூகோள சாஸ்திர பிரவேசம் தொலமியால் எழுதப்பட்டது, நேச்சுரலிஸ்ட் ஹிஸ்டோரியா வந்து பிளினியால் எழுதப்பட்டது. இப்போ வினாவை பார்த்தோம்னா இலங்கையின் வரலாறு தொடர்பான தகவல்கள் அடங்கிய கிரேக்க அறிஞரான அரிஸ்டோட்டலான எழுதப்பட்ட நூல் என்று பார்க்கல அதுக்குரிய சரியான விடையாக டிமெண்டோ காணப்படுகிறது. பூகோள சாஸ்திர பிரதேசம் தொலமியால் எழுதப்பட்டது. அப்போ இண்டிகா வந்து மெகதினிஸால் எழுதப்பட்டது. அதன் அடிப்படையில் அதுக்குரிய சரியான விடையாக அரிஸ்டோட்டல் நூல் வந்து டிமெண்டோவாக காணப்படுது. அடுத்த வினாவை பார்த்தோம்னா இது தொடர்பாக வந்த பாஸ் பேப்பரை பார்த்தோம்னா பின்வரும் நபர்களில் இலங்கைக்கு வருகை தந்து கொண்டு வந்து பின்வரும் நபர்களில் இலங்கைக்கு வருகை தந்து தகவல்களை சேகரித்து அறிக்கைகளை தயாரித்தோரை கொண்டுள்ள விடை தொகை தான் கேட்கப்பட்டிருக்கு. அப்போ இதில் பார்த்தோம்னா ஏ மெகதினிஸ், பி பாகியந்தேரர், சி தொலாமி, டி இபன் பதூதா, இ வந்து ராபர்ட் நாக்ஸ், எஃப் வந்து கியூங் சாங். இதில் பார்த்தோம்னா மெகதினிஸ் இலங்கைக்கு வரையில், பாகியாந்தேரர் இலங்கைக்கு வந்தார், அபயகிரி விகாரையில் தங்கியிருந்தார் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம். தொலாமி இலங்கைக்கு வரையில், ஆனால் இலங்கை உலகம் தொலாமி வரைந்த உலகப்படத்தில் இலங்கை தற்பரபேன் என்று அழைக்கப்பட்டதுன்னு பார்த்துனாங்க. இதில் இபன் பதூதா இவர் கம்பள ராசதானி காலத்தில் இலங்கைக்கு வந்தார். யாழ்ப்பாண ராசதானி மன்னர் உதவியை பெற்று சிவனொளிவாத மலைக்கு தரிசிக்க சென்றார் என்ற கூற்றுக்கள் காணப்படுது. ராபர்ட் நாக்ஸ் நாங்கள் ஏற்கனவே பார்த்த மாதிரி 2ஆம் ராஜசிங்க மன்னன் காலத்தில் அவரால் கைது செய்யப்பட்டு கண்டியில் சிறையில் வைக்கப்பட்டிருந்தார். கியூங் சாங் வந்து இலங்கை சீன தேச சஞ்சாரி. இவர் இலங்கைக்கு வருகை தராது இலங்கை பற்றிய தகவல்களை முன்வைத்தவராக காணப்படுகிறார். அப்போ இதன் அடிப்படையில் நாங்கள் பார்த்தோம்னா மெகதினிஸ் இலங்கைக்கு வரையில், பாகியாந்தேரர் இலங்கைக்கு வந்திருக்கிறார், தொலாமி வரையில், இபன் பதூதா வந்திருக்கிறார், ராபர்ட் நாக்ஸ் வந்திருக்கிறார், கியூங் சாங் வரையில். அப்போ அறிக்கைகளை தயாரித்தோர் என்று பார்த்தோம்னா பி, அடுத்தது டி, இ அதன் அடிப்படையில் இதுக்குரிய வினாவாக பிடிஇ காணப்படுது. பிடிஎஃப் வந்து கியூங் சாங் வராதபடினால இந்த விடப்பில். அடுத்தது சி வந்து தொலாமி வரையில், டி இபன் பதூதா வந்திருக்கிறார், இ ராபர்ட் நாக்ஸ் வந்திருக்கிறார், தொலாமி வராததால் இந்த விடப்பில். அடுத்தது பார்த்தோம்னா ஏ மெகதினிஸ் வரையில், பி இபன் பதூதா வந்திருக்கிறார், பி வந்து பாகியாந்தேரர் வந்திருக்கிறார், டி இபன் பதூதா வந்திருக்கிறார், ஏ வராதபடியாக இந்த விடப்பில். அப்போ சரியான விட பி பாகியாந்தேரர் வந்திருக்கிறார், டி இபன் பதூதா வந்திருக்கிறார், ஏ ராபர்ட் நாக்ஸ் வந்திருக்கிறார். அதன் அடிப்படையில் இந்த வினாக்குரிய விடையாக பிடிஇ காணப்படுது. இது வேண்ட நாடு. இவ்வளோ பேரும் இலங்கைக்கு வராதாக்கள், நீங்கள் தெளிவாக இருக்கணும். இவ்வளோ பேரும் இலங்கைக்கு வருகை தந்து எழுதினவர். ஏதாவது ஒன்றை நீங்கள் ஞாபகம் வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் ஒன்று இதை ஞாபகம் வச்சுருந்தீங்கண்டா 2 4 5 பேரை ஞாபகம் வச்சுருந்தீங்கன்னா இவ்வளோ பேரும் வராதாக்கள்ன்றது உங்களுக்கு தெரியும். அதனாலாவது கேள்வி, இலங்கையின் மிக நீளமான கல்வெட்டினை பொறப்பித்த மன்னனையும் கல்வெட்டினையும் தரும் விடைத்தொகுதி. அப்போ மிக நீளமான கல்வெட்டு, பொறுப்பித்த மன்னனும் கல்வெட்டையும் கேட்டிருக்கு, 2ஐயும் கேட்டிருக்கு. இதில் பார்த்தோம்னா முதலாவது விடை உங்களுக்கு தந்திருக்கு. முதலாம் விஜயபாகு பெனாக்கடுவ செப்பு சாசனம். அது முதலாம் விஜயபாகுவால் உருவாக்கப்பட்ட பெனாக்கடுவ செப்பு சாசனத்தில் கூறப்பட்டிருக்கிற விஷயம் உங்களுக்கு தெரியும். முதலாம் விஜயபாகுக்கு உதவி செய்த சித்தாரும்பை புத்தநாயக்கா தொடர்பான தகவல்கள் உள்ளடங்கியதாக இந்த முதலாம் விஜயபாகும் பெனாக்கடுவ செப்பு சாசனம் காணப்படுது. 2வது வள்ளிபுர சாசனம் இலங்கையின் வடபகுதியில் வள்ளிபுரம் பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்டது. இதில் வடபகுதி நகதீப என்று அழைக்கப்பட்டது. இந்த நகதீப நிர்வகித்த ஆட்சியாளர் வந்து ரிஷிகிரி என்ற அமைச்சர் என்று குறிப்பிடப்பட்டிருக்குது. அவரால் கட்டப்பட்ட விகார வந்து பிரியங்கதீசு என்று குறிப்பிட்டிருக்கிறது. அடுத்தது முதலாம் பராக்கிரபாகு சங்க முக கல்வெட்டு. இதுகம் அவருடைய கஜபாகு மன்னனுடைய ஆட்சியின் பிற்பாடு அந்த ராசதானி ராஜரட்ட ராசதானி அல்லது பொன்னர்வ ராசதானி முதலாம் பராக்கிரபாவுக்கு உரியது என்று சொல்லி எழுதப்பட்ட விடயங்கள் இதில் குறிக்கப்பட்டிருக்குது. நிசங்கமல்லண்ட கல்பொத்த கல்வெட்டு.
இது நிசங்கமல்லன் இலங்கையிலே அதிகளவு கல்வெட்டை பொறுப்பித்த மன்னனாக நிசங்கமல்லன் காணப்படுகின்றார். அதன் அடிப்படையில் கல்வெத்தை பொருட்பட்டு நிசங்கமல்லனால் பொறுப்பிக்கப்பட்டு காணப்படுது. அப்போ இந்த வினாவுக்குரிய சரியான விடையாக இலங்கையின் மிக நீளமான கல்வெட்டு பொறுப்பித்த மன்னன் நிசங்கமல்லன். அந்த கல்வெட்டின் பெயர் கல்பொத்த கல்வெட்டு. அதில் 4வது விடை சிறியதாக காணப்படுது. இது தொடர்பான கடந்த கால வினாக்களை பார்த்தோம்னா 2019 பாஸ் பேப்பரில் இந்த படம் போட்டு உங்களுக்கு 4 புள்ளிக்குரிய வினாவப்பட்டிருந்தது. முதலாவது கட்டாய வினாவில் இந்த கல்பொத்த கல்வெட்டு படம் போட்டு கேட்கப்பட்டிருந்தது. ஏயினால் காட்டப்பட்டுள்ள கல்வெட்டை குறிப்பிடும் பெயர் யாது? அதுக்கு எழுதுவீங்க கல்பொத்த கல்வெட்டு அல்லது கற்புத்தகம். இதனை ஆக்கிய மன்னனின் பெயர் எழுதுவீங்க நிசங்கமல்லன். இம்மன்னனுக்குரிய அரச வம்சம் பார்த்தீங்கன்னா கலிங்க வம்சம் அல்லது காலிங்க வம்சம். அடுத்த கல்வெட்டு நிறுவப்பட்டுள்ள வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நகரம் இது பொலன்னறுவை. அந்த பொலன்னறுவைக்கு அவர்கள் 3 விடைக்கு சரி கொடுத்தார்கள். ஒன்று புலஸ்திபுர என்று போட்டாலும் சரி, புலதிசிபுர என்று போட்டாலும் அதுக்குரிய விடை சரி என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. இதன் அடிப்படையில் இதில் இன்னொரு வினா கேட்கக்கூடியதாக இருக்கும். இந்த கல்வெட்டில் காணப்படுகின்ற சித்திரங்கள் என்று பார்த்தோம்னா ஒன்று அன்னம் குறிப்பிடப்பட்டிருக்கு, மற்றது ஜானை குறிப்பிடப்பட்டிருக்குது. அடுத்தது இதோட தொடர்புடையது இந்த கல்பொத்த கல்வெட்டில் குறிப்பிடுகின்ற விடயம். இதில் பௌத்தன் அல்லாத ஒருவர் இலங்கை ராசதானி இலங்கையை ஆட்சி செய்ய முடியாது என்ற கூற்று இந்த கல்பொத்த கல்வெட்டில் காணப்படுகின்றது. இந்த கல்வெட்டுகளோட தொடர்புடைய கடந்த கால வினாக்கள் 2017 வினாவை பார்த்தோம்னா பெறுமதி வாய்ந்த வரலாற்று மூலாதாரமாக கருதப்படும் கல்வெட்டுக்கள் தொடர்பில் பொருத்தமற்ற கூற்றை தெரிவு செய்கிறான் கேட்டிருக்கு. இப்போ கல்வெட்டுக்களில் குறிப்பிட்டுள்ள தகவல்கள் சம்பவங்கள் சமகாலத்தவை. அந்த நூல்களை விட கல்வெட்டுக்கள் முக்கியம் பெறுறதுக்கு என்ன காரணம் என்றால் ஆட்சி செய்த மன்னர்களால் அது பொறுப்பித்து கொள்ளப்பட்டதாக இருப்பதனால அது சமகாலத்துடையதாக காணப்படும். அப்போ இது கல்வெட்டோட சரியான கூற்றாக காணப்படுது. 2வது பார்த்தோம்னா வம்சக்கதைகளில் காணப்படும் தகவல்கள் உறுதிப்படுத்துவதற்கு இந்த கல்வெட்டுக்களை நாங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். சிங்கள எழுத்துக்களின் பரிணாம வளர்ச்சியை நாங்கள் கல்வெட்டுக்கள் மூலம் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அப்போ இந்த 3ம் சரியான கூற்றாக காணப்படுவதனால இந்த தொடர்ச்சியான அரசியல் வரலாற்றை கட்டியெழுப்பதற்கு பயன்படுத்தப்படலாம் என்பது கல்வெட்டுக்கள் தொடர்பான ஒரு பிழையான கூற்றாக காணப்படுது. இது தொடர்பான கடந்த கால வினாக்களை பார்த்தோம் என்று சொன்னால் கல்வெட்டோட தொடர்புடையது. உங்களோட புத்தகத்தில் 43ஆம் பக்கம் நினைக்கிறேன், அதில் ஒரு கல்வெட்டு ஒன்று காணப்படுது. அதில் காணப்படுகின்ற வினாக்கள் எம்சிக்குள்ளே கேட்கப்பட்டிருக்கு. 2017ஆம் ஆண்டு 15வது வினாவாக கேட்கப்பட்டது. விகாரை ஆறாமைகளுக்கு துறவி மடங்களுக்கு செய்யப்படும் பூசைகள் பற்றிய தகவல்கள் அடங்கிய கல்வெட்டுக்களின் பல்வேறு குறியீடுகள் பயன்படுத்தப்பட்டுள்ளன. அவற்றில் அன்னம் சித்தரிக்கும் குறியீட்டினால் உணர்த்தப்படுவது சௌவாக்கியம், பாதுகாப்பு, தூய்மை, நிறைவு. அந்த அதில் பார்த்தீங்கன்னா தூய்மை என்ற விஷயம்தான் அன்னத்தால் குறித்து காட்டப்பட்டதாக காணப்படுது. அதில் பார்த்தீங்கன்னா அரசின் குறியீடை குறித்து காட்டுறதுக்கு செங்கோலை குறித்து காட்டுறதுக்கு விசிறி என்ற குறியீடு பயன்படுத்தப்பட்டுறது. இந்த நன்கொடைகள் வழங்கப்பட்ட அந்த தூய்மையை குறித்து காட்டுறதுக்கு அன்னம் என்ற குறியீடு பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த சந்திரப்பிறை அது காணப்பட்டிருக்குது சூரியப்பிறை. வழங்கப்பட்ட கொடுப்பனவுக்கு சூரியன் சந்திரன் உள்ள வரையிலான நிலைத்த தன்மை உறுதிப்பாடு காட்டுறதுக்கு சந்திரப்பிறை பயன்படுத்தப்பட்டிருக்கு. நாயும் காகமும் கொடுப்பனவிற்கு ஏதாவது ஒன்று கொடுப்பனவு செய்ய அவர்கள் அதுக்கு இடைஞ்சல் புரிவோராக இருந்தால் அவர்கள் அடுத்த பிறப்பில் நாயும் காகவுமாக பிறப்பார்கள் என்ற ரீதியில் அந்த கல்வெட்டில் குறிப்பிடப்பட்டிருக்கு. இது தொடர்பாக 2018ஆம் ஆண்டு ஒரு கேள்வி வந்திருந்தது. கல்வெட்டுக்களில் சூரியன் எம்சிக்கு 4வது வினா 2018 கேட்கப்பட்டது. கல்வெட்டுக்களில் சூரியன் சந்திரன் ஆகிய குறியீடுகள் எதனை சித்தரிப்பதற்காக பயன்படுத்தப்பட்டுள்ளது என்று பார்த்தோம்னா அது உறுதிப்பாடு, அதாவது நிலைத்த தன்மை. சூரியன் சந்திரன் உள்ளவரை இந்த கொடுப்பனவு தொடர்பான தகவல்கள் காணப்படும் நிலைத்திருக்கும் என்பதை காட்டுறதுக்கு தான் அது உறுதிப்பாடை காட்டுவதற்கு இது குறிப்பிடப்பட்டிருக்கு. அதாவது செழிப்பையும் குறிக்கிறதுக்கு இல்லை, மழை இல்லை, அரச உடைமை இல்லை. அது சூரியன் சந்திரன் எதனை சித்தரிக்கிறது என்று சொன்னால் உறுதிப்பாட்டை சித்தரிக்கின்றது. அதை பார்த்து நாங்கள் அரசின் குறியீடு செங்கோல் விசிறி, வழங்கப்பட்ட குறியீட்டின் தூய்மை அன்னம்,
சந்திரப்பிர வந்து வழங்கப்பட்ட கொடுப்பனவுக்கான சூரிய சந்திரர் உள்ள வரையிலான நிலைத்த தன்மை, அதாவது உறுதிப்பாடு. அடுத்தது நாயும் காகமும் வந்து கொடுப்பனவுக்கு இடைஞ்சல் புரிவோர் அடுத்த பிறவில் எடுக்கும் பிறப்புக்கள். 2019 அந்த வினா 10வது வினாவாக கேட்டப்பட்டிருந்தது. கொடுப்பனவு தொடர்பான சில கல்வெட்டுக்களில் நாய் காகம் என்பன குறியீடாக காட்டப்படுவதன் மூலம் மக்கள் சமூகத்திற்கு வழங்கப்பட்ட செய்தி என்ன சொல்லியிருக்கு? கொடுப்பனவின் ஒரு பகுதி நாய்களுக்கும் காகங்களுக்கும் உரித்தாகும். அது பிள்ளை நாங்கள் பார்த்துனாங்க. கொடுப்பனவுக்கு இடைஞ்சல் ஏற்படுத்தினால் மறுபிறப்பில் அத்தகைய விலங்குகளாக பிறப்பு ஏற்படும் என்றது. மற்றது கொடுப்பனவு நாய்கள் காகங்கள் என்பவற்றிலிருந்து பாதுகாக்கப்பட வேண்டும் என்பது அதுவும் பிழை. கொடுப்பனவுக்கான பிரதேசங்கள் நாய்கள் காகங்களின் சரணாலயங்களாகும், அந்த விடையும் பிழை. அதாவது கொடுப்பனவுக்கு இடைஞ்சல் ஏற்படுத்தினால் மறுபிறப்பில் அத்தகைய விலங்குகளாக பிறக்க நேரிடும் என்பதைத்தான் அது எடுத்துக்காட்டியது. இதில் 2019ஆம் ஆண்டு இந்த கல்வெட்டுக்கள் தொடர்பாக பெரிய வினா, அதாவது 18 புள்ளிகளுக்குரிய ஒரு வினா கேட்கப்பட்டிருந்தது. என்றபடியில் கல்வெட்டுக்கள் அமைக்கப்பட்ட இயல்புகளுக்கு அமைய அவற்றை வகைப்படுத்தக்கூடிய முறைகள் 3 குறிப்பிடுக என்று சொல்லி போட்டிருக்கு. அதில் குகை கல்வெட்டு, பாறை கல்வெட்டு அல்லது குன்று கல்வெட்டு, தூண் கல்வெட்டு, சுவர் கல்வெட்டு, இருக்கை கல்வெட்டு என்ற பாகுபாடு. இந்த 3ஐயும் எழுதினா உங்களுக்கு 3 மார்க்ஸ் புள்ளிகள் வழங்கப்படும். அதில் 2வது வினா, பின்வரும் A தொடக்கம் D வரை தரப்பட்டுள்ள ஒவ்வொரு கூற்றுக்கும் பொருத்தமான விடையை அடைப்புக்குறிக்குள்ளிருந்து தெரிவு செய்து ஒழுங்குமுறைப்படி எழுதுக. அடைப்புக்குறி நீங்கள் பார்க்கணும், 4 புள்ளிகள். அதில் இலங்கை படத்தை வரைந்த முதல் கிரேக்க இனத்தவர் உங்களுக்கு தெரியும். நீங்கள் உடனே தொலமி என்று எழுதுவீங்க. சில வேளை பிரேக்கெட்டுக்கு குளோடியஸ் தொலமி என்று இருந்தால் நீங்கள் அதை பார்த்து குளோடியஸ் தொலமி என்று தான் எழுதணும். மற்றது அனுராதபுர ஆரம்ப காலத்தில் கல்வெட்டுக்களில் பயன்படுத்தப்பட்ட எழுத்து கேட்டிருக்கு. அதில் உங்களுக்கு சமஸ்கிருதமும் தந்திருக்கு, பிராமியும் தந்திருக்கு. அப்போ நீங்கள் பிராமி எழுத்துக்கள் எழுத வேண்டியது. அடுத்தது சி வந்து தொல்பொருள் அகழ்வினால் இலங்கையில் கண்டுபிடிக்கப்பட்ட மிக பழமையான நாணயங்களுக்கு வழங்கப்பட்ட பெயர் ககபண நாணயம். அடுத்து பார்த்தோம்னா வசப மன்னன் காலத்தில் ரிஷிகிரி அமைச்சினால் நகதீப ஆட்சி செய்யப்பட்டதை குறிப்பிடும் மூலாதாரம் வலிபுர பொற்சாசனம். இந்த 4 எழுதினீங்கன்னா சரியான விடை ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு புள்ளிப்படி உங்களுக்கு 4 புள்ளிகள் வழங்கப்படும். இதன் 3வது வினா, வரலாற்றை கட்டியெழுப்புவதில் கல்வெட்டுக்கள் முக்கியத்துவம் பெறும் விதத்தை 2 விடயங்களை கொண்டு விளக்குக. 5 புள்ளிகள். 5 புள்ளிகள். அப்போ அதில் கல்வெட்டில் இருக்கிற ஒரு முக்கியத்துவம் என்னென்னு பார்த்தோம்னா, இலக்கிய மூலாதாரங்களில் குறிப்பிடாத சில விடயங்களை கல்வெட்டுக்கள் மூலம் தெரிந்து கொள்ள முடியுது. அதில் வந்து சமூக தகவலாக இருக்கலாம், குடியிருப்புகளின் பரம்பல், விகாரைகளுக்கு வழங்கப்பட்ட கிராமங்கள், விகாரை நிர்வாகம், வர்த்தகம், வரி, அரச கட்டளைகள் தொடர்பாக அறிந்து கொள்வதற்கு இந்த கல்வெட்டுக்கள் உதவுகின்றன. உதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா வர்த்தகம் தொடர்பாக உங்களுக்கு கோப்பட்டிக்கம கல்வெட்டு அல்லது பதுளை தூண் கல்வெட்டு அல்லது சுரபிரபாவி கல்வெட்டு, தூண் கல்வெட்டு என்பன உதவின என்று சொல்லி அந்த உள்நாட்டு வர்த்தகத்தில் விரிக்கப்பட்ட சட்டங்கள் தொடர்பாக நாங்கள் பார்த்தினாங்க. அப்போ இது தொடர்பாக அறிந்து கொள்வதற்கு இந்த கல்வெட்டு மூலாதாரங்கள் உதவுகின்றன. அதே நேரம் அடுத்த பாயிண்ட்ஸாக பார்த்திங்கன்னா சமகால நிகழ்வுகள் எழுதப்பட்டதினால் இந்த கல்வெட்டுக்கள் வந்து அதிக உண்மைத்தன்மையுடையதாக காணப்படுவதால் முக்கியத்துவம் உடையதாக காணப்படுது. மற்றது எழுத்து வடிவங்கள வளர்ச்சி பற்றி அறிய முடிவதற்கும் இந்த கல்வெட்டுக்கள் உதவுகின்றன. அடுத்த பார்த்தோம்னா இலக்கிய மூலாதாரங்களில் கூறப்பட்ட விடயங்களை கல்வெட்டுக்கள் மூலம் உறுதிப்படுத்துவதற்கும் இந்த கல்வெட்டுக்கள் உதவுகின்றது. அடுத்த 4வது கேள்வி பார்த்தீங்கன்னா 6 புள்ளிக்குரிய வினா, வரலாற்றை கற்பதனால் பெறக்கூடிய நன்மைகள் 3னை விவரிக்குக. இந்த வரலாற்றை படிக்கிறதால நாங்கள் என்ன நன்மையை பெற்றுக்கொள்கிறோம் என்று பார்த்தோம்னா, தான் வாழும் சமூகம் உலகம் பற்றிய உரிய புரிந்துணர்வை பெறுதல், மற்றது இறந்த கால அனுபவங்களின் மூலம் நிகழ்காலத்தை புரிந்து எதிர்காலத்தை சிறப்பாக்குதல். அதாவது இறந்த காலத்தில் அவர்கள் செய்த தவறுகளை நாங்கள் செய்யக்கூடாது. அவர்கள் இன்னொரு அரசனை அல்லது ஒரு நாட்டிலிருந்து துரத்துறதுக்காக, இலங்கை ஆட்சி செய்த போர்த்துகீயரை துரத்துறதுக்காக உள்ளாந்தரை நாட்டுக்குள்ளே அனுமதிச்சினோம். அதால் ஏற்பட்ட விளைவுகளை அனுமதிச்சினோம். அதே நேரம் மன்னர் சரியில்லை என்றதுக்காக பிரித்தானியருக்கு கண்டி ராசதானி மன்னர்கள் மக்களும் பிரதானிகளும் உதவி செய்து கண்டியை பிரித்தானியர் கைப்பற்றுவதற்கு உதவி செஞ்சினோம். அப்போ தாங்களே தங்களுடைய பிரச்சனைகளை பேசி தீர்க்காது இன்னொரு ஆட்களுக்கு உதவி செய்ததன் மூலம்
தங்களுடைய சுயத்தை இழக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டது. அதே மாதிரியான ஒரு நிலையை நாங்கள் அதை பெற்றுக்கொள்ளக்கூடாது என்பதற்காக, அதாவது இறந்த கால அனுபவம் எங்களை புரிந்து எதிர்காலத்தை சிறப்பாக்குவதற்கு இந்த வரலாறு உதவுகின்றது. அதே நேரம் நாட்டின் தேசிய தனித்துவத்தினை அறிந்து கொள்வதற்கும் இந்த வரலாறு உதவுகின்றது. மனிதத்தன்மையை மதிப்பதன் மூலம் தேசிய ஒற்றுமையை ஏற்படுத்தல், மாற்று கலாச்சாரத்தை மதித்தல். ஏனென்றால் இலங்கை ஒரு பல்கலாச்சார நாடு. அப்போ மாற்று கலாச்சாரத்தை மதிக்க வேண்டும். வேறுபட்ட கருத்துக்களை சகித்து கொள்வதற்கும் இந்த வரலாறு உதவுகின்றது. அதே நேரம் தர்க்க ரீதியாக சிந்தித்து பிரச்சனைகளை தீர்க்குதல், நூல்களை வாசிக்கும் விமர்சிக்கும் ஆற்றல், ஆளுமை விருத்தி என்பன இந்த வரலாற்றை கேட்பதனால ஏற்படுகின்றது. இந்த வினாத்தாள் மாதிரி வினாத்தாள் 2 5வது வினா பகுதி ஒன்று அல்லது வினாப்பத்திரம் 1 MCQ பல்தேர்வு வினாவின் 5வது வினா, இலங்கையின் மத்திய கற்காலத்துக்குரிய கேத்திர கணித உருவிலான கல்லாயுதங்கள் உருவாக்க பயன்படுத்தப்பட்டவை என்று சொல்லி கேட்கப்பட்டிருக்குது. கருங்கற்கள் மத்திய கற்காலத்துக்குரியதாக இல்லை. செப்பு தகடுகள், மரப்பலகைகள் எல்லாம் செப்பு தகடுகள் சாசனங்கள் எழுதி வச்சிருக்கு. ஆனால் என்ன சொல்லுவாங்க, மத்திய கற்காலத்துக்குரிய கேத்திர கணித உருவிலான கல்லாயுதங்கள். அப்போ கல்லாயுதங்கள் செய்கிறதுக்கு பயன்படுத்தப்பட்டதுன்னு பார்த்தோம்னா செப்பு தகடு சாசனங்கள் எழுதப்பட்டது, மரப்பலகைகளும் கல்வெட்டுகள் பொறிப்பிக்கப்பட்டது, கருங்கற்கள்லையும் பொறிப்பித்தான் இருந்தது. அப்போ இந்த கல்லாயுதங்கள் செய்வதற்கு பயன்படுத்தியதாக இந்த படிக கற்கள் காணப்படுகின்றது. அப்போ சரியான விடியாக படிக கற்கள் காணப்படுது. இதில் பாஸ் பேப்பரை பார்த்தோம்னா இந்த 2019ஆம் ஆண்டு வினாப்பத்திரம் 2 பகுதி 2 உள்ள 3வது வினாவில் 3 புள்ளிக்காக ஒரு வினா கேட்கப்பட்டிருந்தது. வரலாற்றுக்கு முற்பட்ட கால மனிதர்கள் உபகரணங்களை செய்வதற்கு பயன்படுத்திய 3 வகையான கற்களை குறிப்பிடுக என்று சொல்லிடுங்க. நீங்கள் இந்த தரம் 10, 11 இந்த படங்களுக்கு கீழே இருக்கிற கூற்றுக்களை நீங்கள் கூடுதலாக கவனிக்க வேண்டும். அந்த படங்களுக்கு கீழே இருக்கிறதிலிருந்து தான் கீழே இருக்கிற கூற்றுக்களின் அடிப்படையில் சில வினாக்கள் கேட்கப்படுகின்றன. அதன் அடிப்படையில் கேட்கப்பட்ட வினாவாகத்தான் இது இருக்குது. அதில் பார்த்தோம்னா அந்த வரலாற்றுக்கு முற்பட்ட கால மனிதர்கள் உபகரணங்களை செய்வதற்கு பயன்படுத்திய 3 வகையான கற்கள். அதில் ஒன்று நிலக்கண்ணாடி, அடுத்தது பளிங்கு கற்கள் அல்லது மஞ்சள் நிற பளிங்கு கற்கள், குவாட்ஸ் கருங்கல் அல்லது கிரனைட். 3 விடை எழுதினீங்கன்னா இந்த 3 புள்ளிகள் உங்களுக்கு வழங்கப்படும். இதில் ஒரு விட கொடுக்கப்பட்டது திருவானைக்கல் என்று சொல்லி ஒன்று கொடுக்கப்பட்டிருந்தது. அதையும் எழுதினால் அதுக்குரிய புள்ளிகள் வழங்கப்படும். இதில் 6வது வினா, வரலாற்றுக்கு முற்பட்ட கால மக்கள் வாழ்ந்ததாக கருதப்படும் தாழ்நில உலர்வலய குகைகள். இதில் கேட்டிருக்கிறது தாழ்நில உலர்வலய குகைகள் அடங்கிய விடைத்தொகுதியை பின்வருவனவற்றிலிருந்து தெரிவு செய்க. லபுந்தல மினிகாகல் கந்த சிகிரியா பொத்தான அலிகல பெலன்பதி பெல்லச அலிகல பண்டாரவளை புந்தல என்பதை கொடுத்துருக்க விடையாக. இதில் உங்களுக்கு தெரியணும், இது உலர்வலியம். இந்த மஞ்சளால் இருக்கிற விளவு உலர்வலியம், இது அரைகுறை வரல் வலியம், இது ஈரவலியம். அப்போ இதில் உலர்வலியம் இடைமாறுவலியம் ஈரவலியம் அது ரெண்டுக்கும் இடப்பட்டது. அதாவது உலர்வலியத்துக்கும் ஈரவலியத்துக்கும் இடப்பட்ட பகுதி இடமாறுவலியமாக காணப்படுது. அப்போ உங்களுக்கு இதில் கேட்டது தாழ்நில உலர்வலிய குகை. அப்போ நீங்கள் இது ஈரவலியம், இதில் பார்த்தீங்கன்னா இது தாழ்நில ஈரவலியம், இது உயர்நில ஈரவலியம், இது அப்போ இங்கால இருக்கிறது உலர்வலியம். அப்போ இது தாழ்நில உலர்வலியம், இங்கால இருக்கிறது உயர்நில உலர்வலியமாக வரும். இதுக்குள்ளே இருக்கிறது உயர்நில உலர்வலியமாக வரும். அப்போ உங்களுக்கு கேட்கப்பட்ட வினா தாழ்நில உலர்வலிய குகைகள்லாம் உங்களுக்கு கேட்கப்பட்டது. அதன் அடிப்படையில் பார்த்தோம்னா வரலாற்றுக்கு முற்பட்ட கால மக்கள் வாழ்ந்ததாக கருதப்படும் தாழ்நில உலர்வலிய குகைகள். இதில் புந்தலை இந்த கரையில் நாங்கள் குறிப்போம் புந்தலை. அடுத்தது மினிகாகல் கந்த இந்த கரையில் கரையோர வெட்டவெளி வாழிடம். அப்போ உங்களுக்கு தெரியும் புந்தளவும் மினிகாகல் கந்தகம் கரையோர வெட்டவெளி வாழிடமாக காணப்படுது. பெல்லன்பதி பெல்லச அலிகலை இதில் பார்த்தோம்னா பெலன்பதி பெல்லச தாழ்நிலை ஈரவலியமாக காணப்படுது. அலிகளை தாழ்நில உலர்வலியமாக காணப்படுது. இல்லை பண்டாரவளை மத்திய மலை நாட்டின் வேட்ட நிலம், புந்தல கரையோர வெட்டவெளி வாழிடம். அப்போ எங்களுக்கு கேட்கப்பட்டது தாழ்நில உலர்வலிய குகை சீரியா பொத்தான அலிகளை. நீங்கள் ரெண்டையுமே ஒரு இடத்துல ஸ்பாட் பண்ணலாம். ஏன்னு சொன்னால் ரெண்டும் பக்கத்தில் இருக்கிறபடினால
அது குறிக்க உங்களுக்கு சரியா ஒன்று கண்டா ஒன்று கேட்க மாட்டாங்க இன்றைக்கு பார்த்துனாங்க. அப்போ இந்த தாழ்நில ஈரவலிய குகைகள் உலர்வலிய குகை என்று சொன்னால் சிகிரியா பொத்தானாவும் அலிகளாவும் இதில் பார்த்தா ரெண்டும் கரையோர வெட்ட வழிவாளின. இந்த ரெண்டும் ஒன்று தாழ்நில ஈரவலிய குகை, அடுத்தது தாழ்நில உலர்வலிய குகையாக காணப்படுது. பண்டாரவிள மத்திய மலைநாட்டின் வேட்ட நிலமாக காணப்பட புந்தல கரையோர வெட்ட வெளிவாழிடமாக காணப்படுது. அப்போ இதுக்கு கேட்கப்பட்ட வினா தாழ்நில உலர்வலிய குகைகள் என்ற அடிப்படையில் சிகிரியா பொத்தானவும் அலிகளாவும் அதுக்குரிய சரியான விடியாக காணப்படுது. அடுத்த வினா பார்த்தோம்னா பிரதான இலங்கையின் கிராம குளங்களின் பரவல் அதிகளவில் காணப்பட்ட காலநிலை வலயம் கேட்டிருக்கு. அப்போ காலநிலை வலயங்கள் கேட்க எங்களுக்கு மலைநாட்டு இடை உலர்வலியம், அடுத்தது தாழ்நில உலர்வலியம், தாழ்நில ஈரவலியம், அரைவரல் வலியம் இதில் இருக்குது. அப்போ இதுக்குரிய விடை பார்த்தோம்னா பிரதான இலங்கையில் கிராம குளங்களின் பரம்பல். அப்போ எங்களுக்கு உலர்வலியம் மலைநாட்டு பிரதேசத்திலேயும் குளம் அமைக்க வேண்டிய தேவை இருக்கையில், அதே நேரம் தாழ்நில ஈரவலியத்தில் மலவளர்ச்சியை அடிப்படையாக கொண்ட பயிற்சி முறை இருந்தபடியால் அங்கேயும் குளங்கள் அமைக்க வேண்டிய தேவை இருக்கையில் அறல்வலிய வலயத்தில் விட எங்களுக்கு கூடுதலான குளங்கள் அமைக்கப்பட்டதாக தாழ்நில உலர்வலிய பிரதேசம்தான் காணப்பட்டது. அப்போ கிராம குளங்களின் பரம்பல் அதிகளவில் காணப்பட்ட காலநிலை வலியமாக எங்களோட தாழ்நில உலர்வலியம்தான் காணப்படுது. இந்த ரெண்டு வினாக்கள் தொடர்பாக கடந்த காலத்தில் வந்து பாஸ் பேப்பர் வினாக்களை பார்த்தோம்னு சொன்னால் 2016 கேட்கப்பட்டிருக்கு. வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்துக்குரிய கற்சாதனங்கள் கிடைக்கப்பெற்றுள்ள பதிராஜவல பிரதேசத்தின் இரணைமடுப்படுவுக்குரிய கற்கால சரளக்கல்படிவு கால அளவீட்டுக்கு அமைய என்று சொல்லி கேட்டிருக்கு. அதில் 1,20,000 ஆண்டுகள் பழமையானதாகத்தான் இந்த பதிராஜவல பிரதேசத்தின் இரணைமடுப்படிவுகள் காணப்படுகிறது. இந்த பதிராஜவல வந்து இலங்கையின் கரையோர வெட்டவெளி வாழிடங்கள் ஒன்றாக காணப்படுது. உங்களுக்கு தெரியும் பொந்தல மினிகாகல் கந்த பதிராஜவல. அப்போ 31,000 ஆண்டுகள் பழமையானது அல்லது 80,000 ஆண்டுகள் பழமையானது, 21,000 ஆண்டுகள் பழமையானது, அதை விட இதுக்கு சரியான விடையாக 1,25,000 ஆண்டுகள் பழமையானதாகத்தான் இது காணப்படுது. அதில் அடுத்த 8வது வினாவாக கேட்கப்பட்டிருந்தது இலங்கையில் வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்தில் வாழ்ந்த மனிதனின் வாழ்க்கை முறை பற்றிய தகவல்களை பெற்றுக்கொள்ள உதவும் பெரும்பாலான சான்றுகள் கிடைக்கப்பெற்றுள்ள இடமாக கருதப்படுவது ரிட்டிகல கந்தரோடை. இது இலங்கையின் வடபகுதியில் உள்ளது. கதிர்கொடை என்று அழைக்கப்படுறது. கதிர்காமம் மாணிக்க கங்கையில் இலங்கையின் தென்பகுதியில் உள்ள இடம். இது பாகியன்கலை. இதன் இந்த வினாவுக்குரிய சரியாக காணப்படுது. இது களுத்துறை மாவட்டத்தில் புலத்சிங்கல் என்ற இடத்துக்கு அருகிலே அமைந்துள்ள இந்த பாகியன்கலை குகைதான் வரலாற்றுக்கு முற்பட்ட கால மனிதன் என்ற வாழ்க்கை முறை பொதுவான தகவல்களை பெற்றுக்கொள்வதற்கு உதவுகின்ற சான்றுகள் கிடைக்கப்பெற்ற இடமாக காணப்படுகின்றது. 9வது வினா இலங்கையின் இரும்பு பயன்பாடு தொடர்பான தெளிவான தொல்பொருளியல் சான்றுகள் முதலில் கிடைக்கப்பெற்ற இடம் வந்து கிடைக்கப்பெற்ற காலம் வந்து வரலாற்றுக்கு முற்பட்ட காலம், முன் வரலாற்று காலம், ஆரம்ப வரலாற்று காலம், வரலாற்று காலத்தில் ஆகும் கேட்டிருக்கு. இப்போ வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்தில் கல்லாயுதங்கள் பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு தான் நாங்கள் பார்க்குறோம். அப்போ முன் வரலாற்று காலத்திலான் இரும்பு தொடர்பான தெளிவான தொல்பொருளியல் சான்றுகள் பயன்படுத்தப்பட்டதுக்கான ஆதாரம் எங்களுக்கு கிடைக்கப்பெற்றிருக்கு. இதில் வேட்டையாடுதலின் மூலம் வாழ்ந்த வரலாற்றுக்கு முற்பட்ட மனிதன் விவசாயத்தில் ஈடுபடுவதற்கு காரணமாக அமைந்த அடிப்படை சுற்றாடல் காரணி மேல்வருவனற்றுள் யாது? இதில் எல்லாம் இருந்தாலும் அடிப்படையாக அமைந்தது ஒன்று மண்ணின் வளமான தன்மை அதிகரித்தமை, வேட்டையாடுதலுக்கு பொருத்தமான விலங்குகளின் தட்டுப்பாடு, 3வது குளிர்கால நிலை மாற்றமுற்று வெப்ப காலநிலை ஆரம்பித்தமை, மக்கள் தொகை அதிகரிப்பும் பரவலும். வேட்டையாடுதலின் மூலம் வாழ்ந்த வரலாற்றுக்கு முற்பட்ட மனிதன் விவசாயத்தில் ஈடுபடுவதற்கு காரணமாக அமைந்த அடிப்படை காரணி. விவசாயத்துக்கு ஈடுபடுவதற்கு காரணம் குளிர்கால காலநிலை மாற்றமுற்று வெப்ப காலநிலை ஆரம்பித்தமை தான் அந்தபடியாக பெறப்பட்டிருக்கு. அதில் 11வது வினா ஆரம்ப வரலாற்று காலத்தில் இலங்கையில் குடியிருப்புகளின் பரவல் தொடர்பான ஒரு விளக்கத்தை பெற்றுக்கொள்வதற்கு முக்கியமாக அமையும் காரணி மேல்வருவனற்றுள் இது என்ற வினா கேட்கப்பட்டிருக்கு. அதில் கிராம குளங்களின் விஸ்தரிப்பு.
ஏண்டா ஆரம்ப வரலாற்று காலத்தில் பார்த்துருந்தீங்கன்னா உலோக பாவனை ஆரம்பிக்கப்பட்டது, நிலையான வீடுகள் அமைக்கப்பட்டது, மற்றது நிலையான பயிற்சிகை முறை ஆரம்பிக்கப்பட்டது என்ற அடிப்படையில் பயிற்சிகைக்கு அடிப்படையாக அமைந்தது கிராமிய குளங்களின் விஸ்தரிப்பு என்ற அடிப்படையில் அதுக்குரிய விடியாக கிராமிய குளங்களின் விஸ்தரிப்பு காணப்படுது. 2017 MCக்குள்ள கேட்கப்பட்டிருக்கு. புலத் சிங்கள குருவிட்ட போன்ற பிரதேசங்களில் அமைந்துள்ள குகைகளின் முக்கியத்துவம் யாதெனில் அவை அனுராதபுரம் பொல்நறுவை காலப்பகுதிகளின் பாதுகாப்பு நிலையங்களாக விளங்கியமை அது பிழையான தகவல். பிரதான பௌத்த துறவி மடமாக ஆரம்பமாக காணப்பட்டமையும் பிழையான தகவல். கல்வெட்டுக்களில் எழுதுவதற்கு பிராமி எழுத்துக்களை பயன்படுத்தியமையும் அதுவும் பிழையான தகவல். வரலாற்றுக்கு முற்பட்ட மனிதனின் வாழ்க்கை தகவல்களுக்குரிய காரணிகள் கிடைக்கப்பெற்றமைதான் குருவிட்ட புலத்சிங்களவில் அந்த பாகியன்கள குகை அமைந்திருந்தமை. அப்போ அந்த குகையோட முக்கியத்துவம் வரலாற்றுக்கு முற்பட்ட கால மனிதன் வாழ்க்கை தொடர்பான தகவல்கள் கிடைக்கப்பெற்றமையால் அது முக்கியம் பெறுகிறது.